ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த அருமையான வாய்ப்பிற்காக இயேசு ஜெயம் கொடுக்கிறார் இந்த ஊழியத்தை பொறுப்பாய் நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ஜான்சன் சாருக்கும், திருநெல்வேலியிலிருந்து இங்கு ஊழியத்தை நடத்தும்படியாக வந்திருக்கிற அருமையான பிரவீன்குமார் சார், அதுக்கப்புறம் எபனேசர் பிரதர், அவர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்தில் யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம சத்தியத்தை அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை, வெற்றி, நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக, அது அநேகருக்கு பிரயோஜனமான வாழ்வாக அது மாறுகிறத நம்ம நிச்சயமாக அறிய முடிகிறது. இந்த இடத்துல முதலாவது போன வருடம் ஜூலை மாதம் 7ஆம் மாதத்தில் வந்திருக்கும்போது இது இந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அப்போதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு மிகவும் நேர்த்தியாக அழகாக இந்த இடத்த வந்து மாற்றியிருக்கிறார்கள் அருமையான நம்முடைய ஜான்சன் சார். தேவன் நம்முடைய கரத்தில் ஒரு காரியத்தை கொடுக்கும்போது அதை வந்து என்ன அழகுபடுத்த வேண்டும், அந்த திறமையை நமக்கு கொடுத்துருக்கிறார் அழகுபடுத்த. நீங்கள் ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை அவர் உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர் வைத்து, நீ என்ன செய்ய, இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்குது. அப்போது அந்த தோட்டத்தை அவன் இன்னும் அழகுபடுத்தும்படியாக தேவன் அப்படியாக ஆதாமுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். அதே போல் இன்றைக்கு இந்த இடம் ஜான்சன் சார் கையில் வரும்போது அது அழகாக, அது நேர்த்தியாக மாற்றப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இடத்தை மாத்திரமல்ல, நம்முடைய பொறுப்பு என்ன, மனிதர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காரியங்களை அழகுபடுத்த வேண்டும். நிறையா அந்த மனதில் நிறையா பயங்கள், கவலைகள், அப்புறம் கசப்புகள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒருவேளை அழுக்காக இருக்கிறது. எதற்காக நமக்கு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறான்னா அந்த அழுக்கெல்லாம் என்ன செய்யணும், நம்ம மாற்றணும், அழகுபடுத்தணும். ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் இருக்கிற காரியங்களை அழகுபடுத்தும் போது, மனதின் காரியங்கள் அழகுபடும் போது அவருடைய செயல்கள் வந்து எப்படி இருக்கும், மிகவும் அழகாக மாறிவிடுகிறது. நம்ம செயல்களை நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் செயல்களை மாற்ற முயற்சி பண்ணோம்னா அங்கே வந்து என்ன, ஒரு மாய்மாலம் வந்து விடுகிறது, ஒரு நடிப்பு வந்து விடுகிறது. நம்மளை பார்க்கும்போது மட்டும் அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, ஒரு மாதிரி ஒரு செயல் செய்வாங்க. ஆனால் மறைமுகமாக அவங்க வாழ்க்கையில் வேறு காரியங்களை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மனது அழகுபடுத்தப்படும் போது, அது சீர்படுத்தப்படும் போது, அது சுத்தப்படுத்தப்படும்போது அந்த வாழ்க்கை மிகவும் அழகாக மாறுகிறது. அது எதன் மூலமாக தான் நம்ம செய்ய முடியும், சத்தியத்தின் மூலமாக நம்ம செய்ய முடியும். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை அடிப்படையில் நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம் என்று சொல்லி அதற்காக சில காரியங்களை தயார் பண்ணி கொண்டு சமூகத்தில் வந்திருக்கிறேன். இந்த அப்போஸ்தலர் 27-28 என்ன சம்பவம் கூறப்பட்டிருக்கிறது என்றால், பவுலுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையும் பாருங்கள், கொஞ்சம் அழகில்லாமல் இருந்தது. அவன் சொல்கிறான். ஆனால் உலக பிரகாரமாக பார்க்கும்போது சவுல், ஏன்னா பவுல் ஆகிறதுக்கு முன்னாடி சவுல் தான், அவர் கமாலியலின் பாதத்தடியில் அவர் என்ன செய்கிறார், படிக்கிறார். பழைய ஏற்பாடு காரியங்கள், ஆதியாகமம், அப்புறம் நியாயப்பிரமாணங்கள், அதுக்கப்புறம் சங்கீதம், இது எல்லாவற்றையும், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் அவர் படிக்கிறார். ஆனாலும் அவர் மனதில் என்ன இல்லை,
அந்த ஒழுங்கு இல்லை, அழகு இல்லை. அதனால தான் அவர் கிறிஸ்தவர்களை என்ன செய்கிறார்? துன்பப்படுத்துகிறார். அப்படி எருசலேமில் இருந்து பிரதான ஆசாரியர்கிட்ட கடிதத்தை வாங்கி கொண்டு தமஸ்குவில் போய் கிறிஸ்தவர்களை கைது செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி போகும்போது தான் இயேசு கிறிஸ்து நேரடியாக என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். அந்த என்கவுண்டர், அதை சந்திக்கும் போதே அவருடைய மனது மாற்றப்படுகிறது, அழகாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார்? இயேசுவே கிறிஸ்து என்று எல்லா இடத்துலையும் பிரஸ்தாபப்படுத்துகிறார். 3 மிஷினரி பிரயாணங்களை மேற்கொள்கிறார். இந்த காலத்தில் மாதிரி நவீன போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலகட்டத்திலையும் அவர் என்ன செய்கிறார்? பல இடங்களுக்கு அவர் பிரயாணப்பட்டு என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்கிறவராக காணப்படுகிறார். இது யாருக்கு பிடிக்கல? யூதர்களுக்கு பிடிக்கல. அதே போல் ரோமர்களுக்கும் அவர் பிடிக்கல, அவர் செய்கிற காரியங்கள். அதனால் ஆனால் குறிப்பாக அவர் என்ன செய்கிறார்? நான் எருசலேமுக்கு திரும்ப போவேன்னு சொல்லி அவர் ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு வரும்போது அங்கே அவர் கைது செய்யப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் தேவனுடைய திட்டம் அவர் மேல் இருந்ததினாலே அவர் அங்கே கொல்லப்படாமல் அங்கே விசாரிக்கப்பட்டு அவர் என்ன செய்கிறார்? ராயனுக்கு அபயமிடுகிறார். அகரிப்பா ராஜாவின் முன்பாகவும் தேசாதிபதியின் முன்பாகவும் அவர் நியாயம் விசாரிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொல்லும்போது, அப்போது ராயனுக்கு முன்பாகவே நீ என்ன செய், நீ உன்னுடைய காரியங்கள் விசாரிக்கப்படும்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் அவர் அங்கே யூதேயாவில் இருந்து ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த பிரயாணம் தான் இந்த அப்போஸ்தலர் 27-28 சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம். அந்த காலத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கப்பல் பிரயாணமாக அவர் செல்கிறார்கள். இந்த கப்பல் பிரயாணம் என்பது மிகவும் ஆபத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. மிகவும் அதில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்படியாக அந்த பின்னணி, இந்த அப்போஸ்தலர் 27-28 பின்னணி இந்த காரியங்கள் தான். இதில் நான் 3 முக்கியமான காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 100க்கு அதிபதியை குறித்து நம்ம பார்க்குறோம். அவன் அதனுடைய தலைப்பு நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, உலக வழி, உலகத்தின்படி நடக்கின்ற ஒரு மனிதன், காரியங்கள். அதுதான் அந்த 100க்கு அதிபதி. அப்போஸ்தலர் 27 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 13 வரைக்கும், 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாக நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்தில் தங்குவதற்கு வசதியாக இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். அப்போ இங்கே பவுல் ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லுகிறான், நம்ம இனி பயணம் செய்ய வேண்டாம். அந்த பயணம் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய உயிருக்கும் ஆபத்தாக இருக்கும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் இந்த 100க்கு அதிபதி பவுல் சொன்னதை பார்க்கிலும் கப்பல் எஜமானனையும் மாலுமியும் அதிகமாக நம்பினான். அதாவது உலக மக்களை நம்புவது. உலக மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு 13 இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லுகிறார், விதைக்கிறவனுடைய உவமை. அந்த விதைக்கிறவனுடைய உவமையில் முதலாவது குறிப்பிடப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வழியறியே விதைக்கப்படுகிற அந்த விதைகள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வசனத்தை நம்ம பார்த்தீங்கன்னா மத்தேயு 13 19 வசனம் வாசிங்க.
ஆ ஆ ஆ ம் ஆ வழி அருகே விதைக்கப்பட்டவன் அவன் என்ன செய்கிறான்? கேட்டும் உணராதிருக்கிறான். அவனுக்கு தெரியல, தேவ காரியங்களை குறித்து அவனுக்கு அறிவில்லை. அவன்தான் உலக பிரகாரமாக நடக்கின்ற ஒரு மனிதன். தேவனுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அங்க என்ன செய்ய முடியாது, அந்த வசனம் உள்ளே போக முடியாது. இந்த உலக மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? உலக ஞானத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். உலக ஞானத்தையும் உலக அனுபவத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, இந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாக இராதபடியால். இது எதின் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க? உலக ஞானத்தின் அடிப்படையில், அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அந்த காரியத்தை அவங்க சொல்கிறாங்க. ஏன் தங்க முடியாது? ஏன்னா அந்த காலத்தில் கப்பல்கள் எல்லாமே சரக்கு கப்பல்கள். ஒரு இடத்துல பொருட்களை வாங்கி, விலை மதிப்புள்ள பொருட்களை வாங்கி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை கப்பலிலே கொண்டு சென்று இன்னொரு இடத்துல அதை என்ன செய்யணும், விற்பனை செய்ய வேண்டும். அப்போ இந்த மழை காலத்தில் இந்த இடத்துல தங்கினா அந்த பொருட்கள் எல்லாம் என்ன செய்யும், சேதமடைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதை கொண்டு போக முடியாது, பாதுகாக்க முடியாது. அப்போது இந்த உலக மக்களை நம்ம பார்ப்போம், எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா உலக ஞானத்தில் இருக்கிறார்கள், அந்த உலக அனுபவத்திலேயே தான் இருக்கிறாங்க. தகவல், அவர்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ரெண்டாவது, அவர்கள் நோக்கமெல்லாம் இந்த உலகத்துக்குரிய நோக்கமாக இருக்கிறது. லாபம் சம்பாதிக்க வேண்டும், இல்லை பணம் சம்பாதிக்க வேண்டும், அதிகாரத்துக்கு நம்ம வர வேண்டும் என்று சொல்லி, இல்லாட்டினா புகழ் பெற வேண்டும் என்று சொல்லி, இப்படியே அவர்கள் காரியங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை மையமாக கொண்டு அவர்கள் இயங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அதான் இந்த உலக மக்கள். அப்போது இந்த நூற்றுக்கு அதிபதி யாரை நம்புகிறான்? தேவ மனிதனாகிய பவுலை நம்பாமல் அந்த உலகத்தை சார்ந்திருக்கிற அந்த கப்பல் எஜமானனையும் அந்த மாலுமியையும் நம்புகிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து வாழ முடியாது, ஆனால் அவர்களால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்க. நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் இந்த உலக பிரகாரமாக நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு முன் உதாரணமாக நமக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது யார்? இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் வந்தார், வார்த்தை மாம்சமானது. ஆனால் அவர் பொது வாழ்க்கைக்கு வரும்போது, ஊழியத்துக்கு வரும்போது, 30 வயதில் அவர் ஊழியத்துக்கு வரும்போது, அதன் பின்பாக அவர் இந்த உலகத்துக்கு ஒத்து வாழவில்லை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பிதா செய்கிறதாக குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி குமாரன் எதையும் தானாக செய்ய மாட்டான் என்ற நிலைக்கு அவர் வருகிறார். நாமும் அப்படித்தான், உலகத்தையே சார்ந்து அதிலேயே நம்ம செயல்படாமல் நாம் தேவனை சார்ந்து செயல்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். நாம் நிதானிக்க வேண்டும். ஒருவேளை உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தில் நிறைய தகவல்கள் இருக்கிறது, நிறைய தகவல் வருகிறது, அதை நாம் நிதானிக்க தெரிய வேண்டும். எது சரி, இது உலகத்திலிருந்து வருகிறது அப்படின்றதுனாலேயே அது தவறாக இருக்க முடியாது. சூழ்நிலையின் அடிப்படையில் நாம் நிதானித்து செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி அப்படி இல்லை. உலகத்தின் வழியில், அதாவது உலக மக்களை நம்பி செயல்படுகிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, சூழ்நிலையின் அடிப்படையில் செயல்படுகிற காரியம். 13ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால்.
இப்போ என்ன பார்க்குறாங்க? சூழ்நிலையை பார்க்குறாங்க. புற சூழல். இந்த புற சூழல் எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது போல தெரிகிறது. ஏன்னா தென்றல் மெதுவாக அடிக்கிறது. அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம், இன்னொரு இடத்துக்கு நம்ம பிரயாணப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஏற்றாற் போல என்ன செய்கிறது? தென்றல் அடிக்கிறது. சூழ்நிலையின் அடிப்படையில் நாம் செயல்படுகிறோமா? சூழ்நிலைகள் அடிப்படையில் நம்ம செயல்படுறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்குள்ளே இரோக்கிளித்தான் என்னும் கடுங்காற்று அதிலே மோதிற்று. அப்போது சூழ்நிலையின் அடிப்படையில் நம்ம செயல்படலாமா அப்படின்னா, சூழ்நிலைகள் மாறக்கூடியதாக இருக்கிறது. சூழ்நிலைகள் என்ன செய்யும்? மாறும். ஆனால் தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய திட்டம், தேவனுடைய வார்த்தை அது ஒரு நாளும் என்ன செய்யாது? மாறாது. அதனால் நம்ம சூழ்நிலைகள் அடிப்படையில் நம்ம செயல்பட அவசியமில்லை. சூழ்நிலைகள் மாறக்கும். ஒருவேளை இது சாதகமான சூழ்நிலை என்ன செய்கிறது? பாதகமாக மாறிவிடுகிறது. ஒருவேளை நமக்கு பாதகமான சூழ்நிலைகள் இருக்கலாம். நமக்கு எதிராக விரோதிகள் சில காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கலாம். இல்லை என்றால் நம்முடைய சரீரத்தில் நம்ம காணப்படுகிற சில காரியங்கள், ஒருவேளை ஒரு ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். சாதகமான சூழ்நிலை பாதகமாக சொற்ப நேரத்தில் மாறும் என்றால், பாதகமான சூழ்நிலையும் என்ன செய்யும்? சாதகமாக மாறும். தேவனால் எல்லாம் கூடும். ஏனென்றால் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் எப்படி இருக்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம். புற சூழல் வித்தியாசமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய சூழல் பாருங்க, சொந்த சகோதரர்களால் விரோதிக்கப்படுகின்ற ஒரு சூழல். அது மாத்திரமல்ல, சொந்த சகோதரர்களால் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவனை என்ன செய்கிறாங்க? குழிக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் அடிமையாக விற்று போடுகிறார்கள். எகிப்தில் போத்திபார் வீட்டில் சூழ்நிலை அவனுக்கு சாதகமாக இருந்ததா? இல்லை. போத்திபாருடைய மனைவி தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்து கடைசியில் பழியை யார்? யோசேப்பு மேலே போடுகிறான். சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறான். சூழ்நிலை எல்லாம் பாதகமான சூழ்நிலை. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு காரியம் நல்லா தெரியும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு சொப்பனத்தில் தரிசனமானவர், அவர் உண்மை உள்ளவர். யோசேப்பு இந்த காரியத்தை எப்படி கண்டுபிடிச்சான்? எப்படி அறிந்து கொண்டான்? ஏன்னா அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து அறிந்து கொண்டான். அவனுடைய தகப்பன் யாக்கோபு. யாக்கோபு என்ன செய்கிறான்? ஏசாவிடத்தில் ஏமாற்றி ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் உயிர் தப்பி அவன் ஓடும்போது பெத்தேல் அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான்? இளைப்பாரி கொண்டு இருக்கும்போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். என்ன? ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அது வானத்துக்கு எட்டியது, பரலோகத்துக்கு எட்டி இருந்தது. அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருந்தார்கள். சொப்பனத்தை பார்த்து அங்கே மேலே இருந்து தேவன் என்ன சொல்லுகிறான்? நான் உன் கூட இருப்பேன், நீ திரும்பி வரும் அளவும் நான் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன், ஆசீர்வதிப்பேன். திரும்பி நிச்சயமாக நீ இந்த இடத்துக்கு நீ திரும்பி வருவேன். அவன் திரும்பி வரும்போது வெறுங்கையோடு வரல. அவன் போகும்போது வெறுங்கையோடு போனான். ஆனால் திரும்பி வரும்போது ரெண்டு பரிவாரங்கள், திரளான ஆசீர்வாதங்களோடு அவன் திரும்பி வருகிறான். இந்த காரியத்தை யாக்கோபு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கான். அவன் 12 பிள்ளைங்கட்டையும் யாக்கோபு இந்த காரியத்தை சொல்லியிருப்பான். நான் தரிசனத்தை பார்த்தேன், சொப்பனத்தை பார்த்தேன், எனக்கு சொன்னபடியே தேவன் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்தார். என்னுடைய மாமன் லாபான் என்னை
கடினமாக நடத்தினாலும் என் தேவன் என்னோடு கூட இருந்ததுனால நான் ஆசீர்வதித்து உயர்த்தப்பட்டேன், நான் திரும்பவும் என் சொந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்றத எல்லா 12 பிள்ளைங்களுக்கும் சொல்லியிருப்பான். ஆனால் அந்த சொன்ன காரியத்தை அதை அப்படியே நம்பினது யாரு? யோசேப்பு நம்பினான். அப்போது தரிசனத்தை கொடுத்தால், சொப்பனத்தை கொடுத்து தேவன் என்னோடு பேசினால் அது நிச்சயமாக நிறைவேறும். அப்போ யோசேப்பு என்ன செய்கிறான்? சொப்பனம் பார்க்குறான். 12 அரிக்கட்டுகள், 12 அரிக்கட்டுகளும் என்ன செய்கிறது? 11 அரிக்கட்டுகள் இவனை வணங்குகிறதா அவன் சொப்பனம் பார்க்குறான். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவனை வணங்குகிறதா அவன் பார்க்குறான். அவன் சொப்பனத்தை பார்த்ததுனால இது நிச்சயமாக நடக்கும், என் தகப்பனுடைய வாழ்க்கையில் இது நடந்தது என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற அந்த நிச்சயம்தான் அவன் குழிக்குள்ளே விழுந்திருக்கும் போதும், அடிமையாக விற்கப்படும் போதும், பொய்யாய் குற்றம் சாட்டப்படும் போதும், காவலில் வைக்கப்படும் போது இந்த காரியம் அவனுக்கு மனசில் எப்படினாலும் தேவன் என்னை உயர்த்துவார் அப்படின்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள ஆழமாக இருந்தது. அதே போல ஒரே நாளிலே அவன் சிறைச்சாலையில் இருந்தவன் சிங்காசனத்துக்கு என்ன செய்யப்பட்டான்? உயர்த்தப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போது சூழ்நிலைகள் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சும்மா வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, நம்மோடு கூட இணைந்து நம்மிடத்திலேயும் நம் சூழ்நிலைகளிலும் அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். எடுத்துக்காட்டாக எகிப்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். மோசே மூலமாக 10 அற்புதங்கள், அடையாளங்கள், அதன் முடிந்த பின்பாக அவர்கள் விடுதலை செய்து அவர்கள் விடுதலையாகி அவர்கள் பிரயாணப்பட்டு வரும்போது செங்கடலுக்கு முன்பாக இருக்கிறதே பார்வோனின் சேனை பின்னாடி துரத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்களுக்கு வழி இல்லை. இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க முடியுமா? வழி இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து செங்கடலை என்ன செய்தார்? 2ஆக பிளந்தார், மாற்றினார், சூழ்நிலைகளை மாற்றினார். அந்த இன்று கண்ட எகிப்தினை இனி நீ காண்பதில்லை. எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கிறார், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். யோசுவாவின் காலத்தில் எரிகோ கோட்டை அது மிக பயங்கரமாக எதிராக நிற்கிறது. கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு தடையான ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருந்து அந்த எரிகோ கோட்டையை அவர்களுக்கு என்ன செய்கிறார்? தகர்த்து அங்கே அதை பிடிக்கும்படியாக செய்கிறார். ஒருவேளை கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட ஒரு சூழ்நிலை. திராட்சை ரசம் மகிழ்ச்சிக்கும் அது ஒப்பிடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது அந்த குடும்பத்தினுடைய கௌரவ பிரச்சனையாக இருக்கிறது. திராட்சை ரசம் இல்லை அப்படின்னா இதே மாதிரி கிராமங்கள் இல்லையா? கிராமமாக தான் அவர்கள் யூதர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் கானா ஊரில். அப்போது இது ஒரு நீங்காத பழியாக மாறிவிடும் அந்த குடும்பத்துக்கு, அந்த திருமணத்தை நடத்துகிற குடும்பத்துக்கு. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்ததுனால அந்த குறைவான சூழ்நிலை என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம எதற்கும் கவலைப்படாமல் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையிலே நம்ம என்ன செய்யணும்? முன்னேறி செல்ல வேண்டும். சூழ்நிலைகள் மாறும். அப்போ முதலாவது நம்ம இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம்? உலக வழி, உலகத்தின்படி நடக்கின்ற காரியம், உலக மக்களை நம்புவது, சூழ்நிலைகளின் அடிப்படையில் செயல்படுவது, இது தவறான காரியம். நாம் நிதானித்து செயல்பட வேண்டும். இரண்டாவது நம்ம இந்த பகுதியில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவ வார்த்தை. வசனம் 21 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 27, 21. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது.
ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு தேவ வார்த்தை உண்டாகிறது, அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்றால், இந்த தேவ வார்த்தையின்படி, வெளிப்பாட்டின்படி. தேவ வார்த்தை என்று நம்ம சொல்லும்போது எழுதப்பட்ட வார்த்தை இருக்கிறது, வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எழுதப்பட்ட வார்த்தை. இதை கிரேக்க மொழியிலே லோகோஸ் என்று சொல்லுகிறார்கள், எழுதப்பட்ட வார்த்தை. ஆனால் இன்னொரு ஒரு வார்த்தை, ரேமா வார்த்தை. ரேமா வார்த்தை என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில், ஒரு குறிப்பிட்ட நபருக்கு, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு உத்தரவு. ரொம்ப முக்கியம். அது ஸ்பெசிஃபிக்காக மிகவும் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை, அதுதான் ரேமா வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தைக்கும் ரேமா வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரேமா வார்த்தை என்பது அது ஜீவனுள்ளதாக, ஆவி நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது ரேமா வார்த்தை. அந்த ரேமா வார்த்தை எப்படி கிடைக்கும்? ஒருவேளை நம்ம வேதத்தை வாசித்துட்டு இருக்கும் போதே நமக்கு என்ன செய்யும்? ஆவியானவர் நமக்கு ஒரு வார்த்தையை நமக்கு தனியாக எடுத்து கொடுப்பார். இந்த வசனம் அது ரேமா வசனமாக இருக்கிறது, உன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி இந்த வசனம் இருக்கிறது என்று சொல்லி அவர் இந்த வார்த்தையை கொடுக்கும். அதன் மூலமாக வேதம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது பேசக்கூடிய ஒரு வார்த்தை, ரேமா வார்த்தை அப்படி கிடைக்கலாம் நமக்கு. இல்லை என்றால் ஒருவேளை ஊழியக்காரர் பேசி கொண்டிருக்கும் போதே, செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போதே. அதனால தான் என்னுடைய சத்தத்தை மாத்திரமல்ல, நீங்கள் ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கணும். ஒரு பிரசங்கத்தினுடைய, ஒரு செய்தியினுடைய பலன் என்ன, அதனுடைய வெற்றி என்ன? என்னுடைய வார்த்தை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு போகிறதல்ல, என்னுடைய வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் உங்களோடு இடைபடுகின்ற காரியம்தான் மிக மிக முக்கியம். அப்போது நான் பேசி கொண்டிருக்கும் போது அவர் உள்ளே இருக்கிறார். ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ பேசி கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை உங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணி, அதை முக்கியப்படுத்தி உங்களுக்கு காண்பிப்பார். ஹைலைட், அதை நீ இதை கவனிக்கும்படி அப்படின்னு சொல்லி நமக்கு காண்பிப்பார். வேதத்தை வாசிக்கும் போது அப்படி தான், அதை முக்கியப்படுத்தி நமக்கு காண்பிப்பார், ஹைலைட் பண்ணி காண்பிப்பார். அதுதான் ரேமா வார்த்தை. ரேமா வார்த்தை என்பது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஒரு சூழலில், ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அதுதான் ரேமா வார்த்தை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ரேமா வார்த்தை. வெளிப்பாடு என்பது என்ன? வெளிப்பாடு என்பது மறைபொருளாக இருக்கிற ஒரு காரியத்தை வெளியரங்கமாக்குவது, சொல்லிக் கொடுப்பது. நமக்கு தெரியாத ஒன்றை என்ன மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் வெளிப்பாடு. தேவன் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். நம்ம வெளிப்பாடு இல்லாமல் மறைக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தின் அந்த அலைகள் எப்படி செல்கிறதோ அது அப்படியே செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதில்லை. வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒவ்வொருவரும், இது யாருக்கோ ஒரு ஊழியக்காரருக்கு மாத்திரமல்ல, இது எல்லாருக்கும் உள்ள முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், குமாரர்கள் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள். இப்போது என்னுடைய மகன் இருக்கிறான், என்னுடைய மகன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா, நான் இன்னொரு நபர்கிட்ட போய் சொல்லி, நீ போய் என் மகன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னேன்னா அதில் என்ன, அது முறையற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. என்னுடைய மகன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா, என் மகன்கிட்ட நான் என்ன செய்கிறேன்? நேரடியாக நான் பேசுகிறேன். என் மகன் என்னோட பேச வேண்டும் என்றால் அவனும் நேரடியாக என்னோடு கூட. அப்படிப்பட்ட கிருபையை, ஸ்லாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எருசலேமில் தேவாலயத்தில் மாத்திரமல்ல, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆரோனுடைய ஆசாரிய முறைமையை குறித்து நீங்கள் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே எப்படி தேவனிடத்தில் கிட்டி சேரணும்? பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை என்ன செய்ய முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கிட்டி சேர முடியும். பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் ஒரு திரைச்சீலை என்ன செய்திருக்கிறது? மறைத்திருக்கிறது, பிரித்து வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜீவனை சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்கும்போது அந்த தேவாலய திரைச்சீலை 2ஆக பிளந்தது. அப்படின்னா என்ன? இன்னைக்கு எந்த ஒரு நபர் இல்லாமல் நான் நேரடியாக தேவனோடு என்ன செய்ய முடியும்? நம்ம பேச முடியும். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் பேச நம்ம என்ன கேட்கலாம்? நாம் கேட்கலாம். நாம் பேசுவதை அவர் கேட்கிறார். அதில் நம்ம வளரணும். ஒருவேளை ஆரம்பத்தில் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு தீர்க்கதரிசியை நாடி தேடி நம்மளுடைய காரியங்களில் நமக்கு தடுமாற்றம் இருந்தால் நம்ம போய் கேட்கலாம். அவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடும். ஆனால் அதுவே தான் வாழ்க்கை முறை. நம்ம எப்போனாலும் நமக்கு ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு லேண்டு வாங்கணும் அப்படின்னா உடனே தீர்க்கதரிசிக்கு ஃபோனு. ஒரு கல்யாணம் ஒழுங்காக போகுதா? தீர்க்கதரிசிக்கு ஃபோனு. காய்ச்சலுக்கு தலைவலிக்கு கூட எந்த டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? தீர்க்கதரிசிக்கு உடனே ஃபோன் போட்டு கேட்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அது தேவன் விரும்பவில்லை. நாம் பிள்ளைகளாக இருக்கணும், வளரணும், அவரோடு நேரடியாக பேச வேண்டும், இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஏனென்றால் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லப்பட்டு நமக்குள்ளே இருக்கிறார். இந்த வெளிப்பாடு எப்போ உண்டாகுன்னா தெய்வீக சந்திப்பில் ஒரு என்கவுண்டர். தமஸ்குவுக்கு போகும்போது அந்த ரோட்டிலே அவனுக்கு சவுலுக்கு கிடைத்தது இந்த தெய்வீக சந்திப்பு, என்கவுண்டர். அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த சந்திப்பில் அவன் வார்த்தையை பெற்றுக்கொள்கிறான். இந்த வார்த்தை என்ன செய்கிறது? 2 காரியத்தை செய்கிறது. ஒன்று, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. அந்த அப்போஸ்தலர் 27:20 நம்ம என்ன வாசிக்கிறோம்? அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. நம்பிக்கையற்ற சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் அப்படி நம்ம சந்தித்திருக்கலாம். நம்பிக்கையற்ற சூழ்நிலை. என்ன நடக்க போகுது அடுத்து நமக்கு தெரியல. நம்ம தப்பி பிழைப்போமா? இந்த காரியம் நடக்குமா? அப்போதான் இந்த வார்த்தை, ரேமா வார்த்தை நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த சூழ்நிலை தான் பவுலுக்கு என்ன வருகிறது? தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று என்று சொல்லுகிறான். அங்கே 25ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்லுகிறான்? ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். நம்பிக்கையற்ற தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த வார்த்தை வந்த உடனே என்ன உண்டாகிறது? நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஒரு மனிதனுடைய நம்பிக்கை பாருங்க, ஒரு மனிதனுடைய நம்பிக்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு என்ன செய்கிறார்? முழுவதும் பிரயாசப்படுகிறார், மீன் பிடிக்கணும், மீன் கிடைக்கணும்னு சொல்லி. ஆனால் முழுவதும் பிரயாசப்பட்டு அவருக்கு என்ன செய்யலை? ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்போ விடியற் காலத்தில் இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரையில் இருக்கிறார். அந்த படவில் இருந்து அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். பேதுரு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எல்லாம் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பேதுருட்ட சொல்லுகிறாரு, நீ படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை இடதுபுறமா நீ போடு, வலையை போடு, வலதுபுறமா போடு, இல்லையா? அவன் சொல்கிறான், அவன் யார்? மீன் பிடிக்கிறவன். அவனுடைய தொழிலே மீன் பிடிக்கிற தொழில் தான்.
இயேசு கிறிஸ்துவனுடைய தொழில் வந்து என்னது? தச்சு வேலை செய்வது. அவருக்கும் கடலுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஏன்னா அவருக்கு மேலே இருந்து உத்தரவு வந்திருக்கு, பிதாட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு. இன்னைக்கு பேதுருவுக்கு நீ என்ன செய்யணும்? ஒரு பெரிய அற்புதம் செய்யணும், மீனை பிடிக்கணும் அவன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார். அப்போ பேதுரு சொல்லுகிறான், முழுவதும் பிரயாசப்பட்டு நான் என்ன செய்யலை, ஒரு மீனும் பிடிக்கலை, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அப்போ அந்த வார்த்தை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, நன்மையை கொண்டு வருகிறது. அதனால தான் எபிரேயரில் தேவனுடைய வார்த்தை அது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். இது முதலாவது தேவனுடைய வார்த்தை. ரெண்டாவது, அது அந்த வார்த்தை எல்லா சூழ்நிலைகளிலும் வேலை செய்கிறது. அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும், அது நம்ம என்ன செய்கிறது? கரை சேர்க்கிறது. நீங்கள் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பவுல் என்ன செய்கிறார்? சில விறகுகளை எடுத்து அந்த தீயிலே போடும்போது என்ன செய்ய, அங்கே ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலிருந்து தொங்குகிறதே அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நம்மளை ஒரு பாம்பு ஒன்று கடிச்சிச்சு. பாம்பு நம்ம கடிக்கவே வேண்டாம், பாம்பை தூரம் பார்த்தாலே நமக்கு என்ன செய்ய முடியாது, அங்கே இருக்க முடியாது. ஆனால் இவன் பாம்பு கடித்த பிறகு அதை சட்டையே பண்ணலை, மைண்டே பண்ணலை, அதை உதறி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான்னா அதற்கு காரணம் இந்த வார்த்தை தான். அவனுக்கு கப்பலில் இருக்கும் போதே சொல்லியாச்சு. கப்பலில் என்ன சொல்லியாச்சு? நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நான் கப்பலுக்கு தப்பிட்டேன், சமுத்திரத்துக்கு தப்பிட்டேன், இந்த தீவில் இந்த பாம்புக்கு நான் தப்பாமல் இருப்பேனா? ஏன்னா என் மேலே இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? நான் ரோமாபுரிக்கு போய் ராயனுக்கு முன்பாக நிற்கணும். இந்த பாம்பு என்னை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. அப்போ அந்த வார்த்தை எல்லா சூழ்நிலையிலும் வேலை செய்கிறது. நமக்கு வாழ்க்கைக்கென்று ஒரு வார்த்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நமக்கென்று பிரத்யேகமாக ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். நாம் அந்த திட்டத்தை அறிந்தவர்களாக நம்ம செயல்படணும். செயல்படும் போது நிச்சயமாக இந்த உலகத்தின் எதிர்மறையான காரியங்கள் நம்ம என்ன செய்யவே முடியாது, பாதிக்கவே முடியாது. 2 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று, உலகத்தின்படி உலக பாதையில் நடக்கின்ற ஒரு காரியம். 2வது, தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்வது, வெளிப்பாடை பெற்றுக்கொள்வது. 3வது, பவுலினாலே அந்த படகுல, அந்த கப்பலில் 276 பேர், 276 பேர் அந்த படகுல அந்த கப்பலில் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு நபரினாலே, பவுல் என்ற ஒரு நபரினாலே அந்த 276 பேரும் என்ன செய்யப்படுகிறார்கள்? பாதுகாக்கப்படுகிறார்கள். எல்லோருக்கும் உண்டான தயவு. நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பு அந்த பட்டணத்துக்கு, சமாரியா பட்டணத்துக்கு அவன் சென்றதுனால ஒரு மனிதன், பிலிப்பு, அந்த பட்டணம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கு பாருங்க. மிகவும் சந்தோஷமாக. ஒரு மனிதன் தான், ஒரு மனிதன் போதும். இங்கே பவுலின் மூலமாக அந்த கப்பலில் இருந்த 276 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? யோசேப்பை குறித்து நான் பேசினேன். அந்த யோசேப்பு என்ற ஒரு மனிதன், அவன் தேவனை நம்பினதினால, இணங்கினதினால 70 பேர் பஞ்சத்தில், அவர் குடும்பத்தார் 70 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். இல்லாட்டினா ஒருவேளை பஞ்சத்தில் அந்த சந்ததியே அழிஞ்சிருக்கும். ஒரு மனிதனை
நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு மனிதனை திறப்பில் நிற்க தேடுகிறார் என்று சொல்லி. நாம் செயல்படும்படியாக, தேவனை நம்பி செயல்படும்படியாக. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை போச்சு 14 நாட்கள். அவன் பவுல், ஆனால் அவன் வழக்கத்தின்படி அவன் என்ன செஞ்சிருப்பான், ஜெபம் பண்ணியிருப்பான். ஆனால் இதுக்காக வாங்க எல்லாரும் ஸ்பெஷலாக ஒரு உபவாசம் போடுவோம் அப்படின்லாம் ஜெபம் பண்ணல பாருங்க. தேவன் அவன் மேல் வைத்திருக்கிற திட்டம் அவன் மேல் மாத்திரமல்ல, இந்த சம்பவத்தை வாசிக்கிற நம்மேல் வைத்திருக்கிற திட்டம், நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. அதனால தான் இவ்வளோ காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார், நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் அவரை நம்ம அறிந்திருக்கிறோமா? தேவனை அறிந்திருக்கிறோமா? தேவனை எப்படி அறியணும்? இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார்? நல்ல தகப்பன் என்று சொல்லி வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். நல்ல தகப்பனாக தேவனை அறிந்திருக்கிறோமா? பவுல் அதை அறிந்திருந்தார். அதனால தான். அதுக்கப்புறம் நீங்கள் 28ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தீவில் உள்ள அத்தனை பேரும் என்ன செய்யப்பட்டார்கள், குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. பவுல் அவனுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்காட்டுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவன் தேவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவங்க நினச்சாங்களாம். இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அப்போது அந்த தீவில் உள்ள வியாதியஸ்தர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் பவுலினாலே. ஒரு மனிதனுடைய அந்த வாழ்வு, அந்த கீழ்ப்படிதல், அந்த விசுவாசம், அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யூ வில் பி a blessing. சந்ததிக்கு, தேசத்துக்கு ஆசீர்வாதம். நாம் அப்படி இருக்க வேண்டியவர்கள். blessing, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள். அந்த நம்பிக்கை, அந்த தேவன் பேரில் வைத்த நம்பிக்கை, தேவன் உங்கள் மூலமாய் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை நீங்கள் அறிஞ்சு தேவனையும் அறிய வேண்டும். தேவன் உங்கள் மூலமாய் என்ன நிறைவேற்ற வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்கள் நிமித்தம் அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், தயவு உண்டாகும். உங்கள் நிமித்தம் அநேகர் சுகமடைவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி ஒவ்வொருவரும் நம்ம ஆசீர்வாதமாக மாறும்போது நம்முடைய சமுதாயம், நம்முடைய வாழ்கின்ற இடம், நம்முடைய குடும்பம் அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. இன்றைக்கு நம்ம இந்த அப்போஸ்தலர் 27-28 மூலமாக 3 முக்கியமான காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஒன்று, உலகத்தின்படி நம்ம வாழாமல் உலகத்திலிருந்து வருகின்ற காரியங்களையும் நாம் நிதானித்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும், முதலாவது. ரெண்டாவது, சூழ்நிலைகளை நம்ம பார்த்து நம்ம செயல்படாமல் சூழ்நிலைகளுக்குள்ளாக நமக்குள்ளாக இருக்கிற தேவனையும் சூழ்நிலையை மாற்றுகிறவரையும் அவரோடு இணைந்து நம்ம செயல்படும்படியாக நம்ம அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டும், அதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். நமக்குள்ளே இருக்கிறா. அப்போ நம்மோடு நம்ம தனிமையில் உட்கார்ந்து நம்ம சிந்தனையில் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரோடு நம்ம பேச முடியும், நம்ம ஜெபிக்க முடியும், கேட்க முடியும். அவருடைய சத்தத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம உட்கார்ந்து தனிமையில் நேரம் செலவிடும் போது அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கிறது, விடுதலை செய்கிறதாக இருக்கிறது, எல்லா சூழ்நிலையும் வேலை செய்கிறதாக இருக்கிறது. கடைசியாக ஒரு நபருடைய விசுவாசம், நம்பிக்கை, அது அநேகருக்கு தயவை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நம்ம தயவை பெற்றுக்கொள்கிறோம். இரக்கம், ஒரு மனிதனுடைய இரக்கம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவை, இந்த நல்ல வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள, ரேமா வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே, நீங்கள்
செயல்படுவீங்க. நீங்கள் வாக்கு மாறாதவர். பவுலே ஆண்டவரே நீங்கள் காப்பாற்றினீங்கப்பா, அதை வெளிப்படுத்தினீங்க, உமக்கு நன்றி. அப்படியே நாங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த சூழ்நிலையை மாற்றும்படியாக, அதை ஜெயிக்கும்படியாக நீங்கள் கிருபை கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஒரு நபரனுடைய விசுவாசம், நம்பிக்கை, அவருடைய அறிவு ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த தீவார் அநேகர் சுகமடைந்தார்கள் அப்பா. அப்படிப்பட்ட கிருபையில் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே அவர்கள் உம்மோடு இருக்கின்ற ஐக்கியத்தில், உறவில் அவர்கள் பலப்படும்படியாக அப்பா நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. ஆவியானவர் நீங்கள் அதற்கு நேராக வழி நடத்துங்க. தனியாக ஆண்டவரே உம்மோடு நேரத்தை செலவிட, பேச, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியான பாக்கியம் இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். சத்தத்தை கேட்டு உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறதப்பா, அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ஜெயம் கொடுக்கிறார். ஊழியங்களை பொறுப்பாய் நடத்தி கொண்டு இருக்கிற அருமையான ஜான்சன் சாருக்கா அப்பா, உம்முடைய கரம் சாரோடு கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்திட்டு நீங்கள் பலப்படுத்துங்க. ஊழியத்தை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. அப்படியே பிரவீன் சாருக்காக உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எபனேசர் பதற்காக ஜெபிக்கிறோம், உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.